ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பூசணி இலை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த பூசணி இலையில் வந்து டி விட்டமின் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து, நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நம்ம சாப்பிட்றதுனால நம்ம போன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், நம்ம பல்லு ஈறுகள்லாம் ஸ்ட்ராங் ஆகும், நம்மளோட ஸ்கின் எல்லாம் கூட நல்லா க்ளோயிங்காக மாறத்துக்கு சாஃப்டாக அண்ட் க்ளோயிங்காக மாறிடும். இப்போ நான் வந்து இந்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே தோட்டத்தில் வந்து பூசணி கொடி இருந்தது, அது கொடி கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இலை மட்டும் எடுத்துருக்கேன். இலையை நல்லா எடுத்துகிட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொடி பொடியாக ஃபுல்லாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. மறுபடியும் இப்போ தண்ணி இருந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம இந்த பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் போட்டு அது நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த சூடோடவே நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கிறோம் இல்லையா, அந்த கல்லில் போட்டு நம்ம இதையும் நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்லேயே இதுவும் நல்லா நுணுங்கிடும், நல்லா பொடியாயிடும். இது கூடவே வந்து ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடியாயிருக்கு. இப்போ 4 பல்லு பூண்டு சேர்த்து இப்போ நம்ம இதை இடிச்சிக்கலாம். இது வந்து அந்த கீரைக்கு வந்து நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பொரியல் தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் லைட் கோல்டன் கலர் ஆனால் போதும், நிறைய ஃப்ரை ஆக தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனால் போதும். இப்போ இது கூட நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூசணி இலையை சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது பார்க்கறது தான் நிறைய இருக்கும். இது நல்லா கீரை வந்து நல்லா வெந்து வரும்போது நல்லா சுருங்கிடும் கீரை ஃபுல்லாக. இப்போ நம்ம உப்பெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. இப்போ நல்லா நம்ம பரட்டி பரட்டி விட்டோம்னா நல்லா வெந்துடும். இப்போ இதில் லைட்டாக 2 கை அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் ஃபுல்லாக சுருங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் இல்லவே இல்லை இதில். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே வந்து நம்ம மஞ்சப்பொடி, உப்பு, அந்த கடுகு சீரகம் இடித்து வச்சுள்ள பூண்டோட எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு டேஸ்ட்டுக்கு. இந்த கீரையிலலாம் கொஞ்சமாக தான் உப்பு போடணும், இல்லை நிறைய அதிகமாக கறிக்கும் நம்ம நிறைய போட்டோம்னா. இப்போ இந்த இடித்து வச்ச கடுகு சீரகம் பூண்டு போட்டுடலாம். இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்காய் போட்டால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடிடும். 2 டேபிள் ஸ்பூன் தான் போட போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை வந்து ரெடியான பிறகு தான் நம்ம தேங்காய் துருவலை போடணும், அதுக்கு முன்னாடி போடக்கூடாது.
அவ்வளோதாங்க. இந்த கீரை வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம், கீரை அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை வந்து ப்ளைன் ரைஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் பிடிக்கலன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ரெடி கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய், see you.